அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரஜப் பிறை 14 ஹிஜ்ரி 1445, 26 ஜனவரி 2024. தலைப்பு: சந்திரன் அழகிய வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. தலைப்பு: சந்திரன் அழகிய வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான்: ஃபாலிகுல் இஸ்பாஹி வஜஅல அல்லைல சகனா வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம். அவனே பொழுதை விடியச் செய்கிறான். அவனே நித்திரை செய்து உங்களை சுகமடைய வைப்பதற்காக இரவை வைத்திருக்கிறான். நீங்கள் காலத்தின் கணக்கை அறிவதற்காக சந்திரனையும் சூரியனையும் உருவாக்கியுள்ளான். இவை அனைத்தும் மிகைத்தவன் மிக்க அறிந்தவன் ஆகிய அல்லாஹுடைய ஏற்பாடாகும் என்று அவன் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன்தான் இவ்வாறு கூறுகிறான்: வஹுவல்லதீ ஹலகல் லைல வன்னஹார வஷ்ஷம்ஸ வல் கமர குல்லும் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். அவனே இரவையும் பகலையும் படைத்தான், சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். இவையெல்லாம் வானத்தில் நீந்தி செல்வதை போல் செல்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான்: இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வமா ஹலகல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி லஆயாத்தின் லிகௌமின் யத்தகூன். இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் இன்னும் பூமியில் அல்லாஹு படைத்திருப்பவற்றிலும் இரையச்சமுடைய மக்களுக்கு நல்லுணர்வூட்டும் பல சான்றுகள் நிச்சயமாக இருக்கின்றன என்று அவன் கூறுகிறான். பரிசுத்த நாயனாகிய அவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மேலும் மகத்தான அவனுடைய படைப்புகளை பற்றி மிக ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த படைப்புகளில் மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அவன் பொதிந்து வைத்திருக்கும் உண்மைகளை கூர்ந்து கவனியுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் விண்மீன்கள், கிரகங்கள், வியக்க வைக்கும் அதன் எண்ணிக்கைகள் உள்ளிட்டவை ஆய்வாளர்களின் சிந்தனையை ஆச்சரியமூட்டுகிறது. நன்கு கூர்ந்து கவனிப்பவர்களின் மனங்களை வியக்க வைக்கிறது. எனவேதான் இத்தகையவர்கள் இவ்வாறு கூறுவதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான்: ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை ஆராய்ச்சி செய்பவர்கள் மேலும் எங்கள் இறைவனே நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை, எங்கள் இறைவனே நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் கூறுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகளில் இருந்து இது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க புத்திசாலித்தனமான ஒரு அத்தாட்சியாகும். மிக உயர்ந்த எல்லாம் வல்ல அவனுடைய பல படைப்புகளில் இது ஒரு மகத்தானதோர் படைப்பாகும். அவனுடைய சர்வ வல்லமை மற்றும் ஆற்றலை பறைசாற்றும் ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கிறது. அவனுடைய நுட்பமான மதி மற்றும் ஆழமான அறிவு ஞானத்தின் உச்ச நிலையை இது உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அல் கமர், சந்திரன் என்கிற பெயரில் ஒரு சூறாவை வைத்ததோடு அச்சந்திரனை பற்றி 28 இடங்களில் குறிப்பிடுகிறான். அல் கமர், சந்திரன் என்கிற பெயரில் ஒரு சூறாவை வைத்ததோடு அச்சந்திரனை பற்றி 28 இடங்களில் குறிப்பிடுகிறான். இச்சந்திரனின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இதன் மீது சத்தியமிட்டு இறைவன் பேசுகிறான்.
அதன் மூலம் இச்சந்திரனின் பெரும் மதிப்பையும் பயன்களையும் விவரிக்கிறான். பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான், கல்லா வல் கமர், அவ்வாறு அல்ல, நிச்சயமாக சந்திரன் மீது சத்தியமாக என்று ஓரிடத்தில் கூறுகிறான். மேலும் எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், வல் கமரி இதத்தஸக், பூரண சந்திரன் மீது சத்தியமாக என்றும் இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, இதுவெல்லாம் அந்த நிலவை பற்றி தான் பேசுகிறது. இதுவெல்லாம் அந்த நிலவை பற்றி தான் பேசுகிறது. அது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலான அமைப்பை கொண்டு விண்ணில் தவழும் கோள் ஆகும். புதுமையான பிரகாசமான ஒளியை தருகிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரா, அவனே சூரியனை ஒளியாகவும் பிரகாசமாகவும் சந்திரனை அழகிய வெளிச்சம் தரக்கூடியதாகவும் ஆக்கி வைத்துள்ளான் என்று இறைவன் கூறுகிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் தனது அடியார்களுக்கு அச்சந்திரனை வசப்படுத்தி தந்துள்ளான். எல்லாம் வல்ல அவன் இதனை பற்றி இவ்வாறு கூறுகிறான், வஸஹர ஷம்ஸ வல் கமர குல்லுன் யஜ்ரி லி அஜலின் முஸம்மா, அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறான். இவை ஒவ்வொன்றும் அவற்றிற்குட்பட்ட கால திட்டத்தின்படி நடந்து வருகிறது என்று இறைவன் கூறுகிறான். மிக தெளிவான மற்றும் நுட்பமான முறையில் ஓர் ஒழுங்குமுறையோடு மிகச் சரியான பாதையில் அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், லஷம்சு யன்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார் வ குல்லும் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், சூரியன் சந்திரனை அணுக முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, இவ்வாறே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தன் வட்டத்திற்குள் நீந்தி செல்கின்றன. சூரியன் சந்திரனை அணுக முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, இவ்வாறே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தன் வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே இச்சந்திரன் தமக்கென உள்ள பாதையை விட்டு சிறிதும் முந்தியும் செல்லாது, பிந்தியும் வராது. மேலும் நிர்ணயிக்கப்பட்டதை விட மிக வேகமாகவும் செல்லாது, தாமதமாகவும் இயங்காது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஸஹர லகுமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபீன வஸஹர லகுமுல் லைல வன் நஹார், தவறாது ஒழுங்காக நடைபெற்று வருமாறு சூரியனையும் சந்திரனையும் படைத்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் அவற்றை அமைத்தான். மாறி மாறி வரக்கூடிய இரவு பகலையும் உங்களுக்காக அமைத்து அதில் பயனடைய வகை செய்தான் என்று இறைவன் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, நன்கு சிந்தித்து பாருங்கள். இச்சந்திரன் தனது சுற்றுப்பாதையில் இருந்து சற்று விலகினால் நிலைமை என்னாகும்? தமக்கென உள்ள பாதையில் மற்றும் வேகத்தில் சரிவர அது இயங்கவில்லை என்றால் சூழல் என்னாகும்? பூமியை நோக்கி சிறிதளவு நெருங்கி வந்தாலோ அல்லது சிறிதளவு விலகிச் சென்றாலோ நிலைமை எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதற்கான பதிலை இறைவனே தருகிறான். இதற்கான பதிலை இறைவனே திருமறையில் கூறுகிறான். ஹாதா ஹல்குல்லாஹ், இவை அனைத்தும் அல்லாஹு படைத்தவையாகும் என்று அவன் பதிலளிக்கிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் மிகவும் கிருபையுடைய இறைவனாக இருக்கிறான். மிகவும் மதிநுட்பம் நிறைந்தவனாகவும் நன்கு நிர்வாகம் செய்பவனாகவும் அவன் இருக்கிறான். நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இச்சந்திரனை காலங்களை கணிப்பதற்கான அடையாளமாக வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல அவன் இவ்வாறு கூறுகிறான், ஹுவல்லதீ ஜஅல லகுமுஷ் ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாஸில லிதஅலமு அததஸ் சினீன வல் ஹிசாப், அவனே சூரியனை ஒளியாகவும் பிரகாசமாகவும் சந்திரனை அழகிய வெளிச்சம் தரக்கூடியதாகவும் ஆக்கி ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவற்றுக்கு மாறி மாறி வரக்கூடிய தங்கும் இடங்களை இறைவன் நிர்ணயம் செய்தான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இச்சந்திரனுக்கு இத்தகைய முக்கியத்துவமும் ஒழுங்குமுறையும் மகத்துவமும் இருந்த போதிலும் அது தன்னை படைத்தவனுக்கு முழுமையாக அடிபணிந்து நடக்கிறது. தன்னை படைத்தவனை புகழ்ந்து பேசி அவனுடைய சந்நிதிக்கு முன்னிலையில் சிரம்பணிந்து அவனுடைய மகத்துவத்திற்கு முன்னிலையில் முழுமையாக சரணடைந்து இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி வஷ்-ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்-ஷஜரு வத்-தாஅபு வ கஸீரும் மினன் நாஸ்.
அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி வஷ்-ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்-ஷஜரு வத்-தவாபு வ கஸீரும் மினன் நாஸ். நபியே, வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் கால்நடைகளும் மனிதரில் ஒரு பெரும் தொகையினரும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து வணங்குகின்றனர் என்பதை நீர் காணவில்லையா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, இச்சந்திரனின் நுட்பமான படைப்பு இயல்புகளையும் ஆச்சரியப்பட வைக்கும் கூறுகளையும் நன்கு சிந்தித்து பாருங்கள். அதன் மூலம் விளையும் எண்ணற்ற பல பயன்களை பற்றியும் யோசனை செய்து பாருங்கள். இதன் அடிப்படையிலேயே நமது இறைவன் நமது வணக்க வழிபாடுகளை எவ்வளவு நேர்த்தியாக கட்டமைத்து தந்துள்ளான் என்பதையும் பாருங்கள். அதனால்தான் இந்த சந்திரனை கண்ட பிறகு நமது இஸ்லாமிய மாதம் தொடங்குகிறது. மேலும் இதை வைத்தே ஒவ்வொரு மாதமும் நிறைவு பெறுகிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். கிரகணம் ஏற்படும் போதும் சந்திர கிரகணம் ஏற்படும் போது தொழுவதையும் ஷரியத் கடமையாக்கியுள்ளது. ஒரு சந்திரன் முழுமை பெற்று திகழும் போது மக்களால் வெள்ளை நாட்கள் எது எது என்பதை கண்டறிய முடிகிறது. ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளை நாட்களில் நோன்பு வைப்பதை சுன்னத்தாக ஆக்கி வைத்துள்ளார்கள். சந்திரனின் நாட்களை கணக்கிட்டு ஒரு வருடம் பூர்த்தியானவுடன் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க முடிகிறது. ஏனெனில் இஸ்லாமிய ஷரியத்தின்படி சந்திர ஆண்டின் கணக்கின்படியே இருக்கும் ஹிஜ்ரி வருடப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஏனெனில் இஸ்லாமிய ஷரியத்தின்படி சந்திர ஆண்டின் கணக்குப்படியே இருக்கும் ஹிஜ்ரி வருடப்படியே ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டிலும் ஹஜ் செய்வதற்கான மாதங்களை இந்த சந்திரனின் சுழற்சியின் மூலமே அறிய முடிகிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸ் வல் ஹஜ். நபியே, மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலங்களையும் அறிவிக்க கூடியதாகும் என்று பதிலளியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நன்கு சிந்தித்து பார்ப்பவர்களே, ஒரு சந்திரன் பிறை நிலவாக தோன்றுவது, பின்னர் சிறுக சிறுக வளர்ந்து முழுமதியாக உருவெடுப்பது, அதன் பின்னர் சிறுக சிறுக தேய்ந்து முற்றிலும் மறைந்து போவது என ஒரு சந்திரன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைவதில் நமக்கு தேவையான அறிவுரைகள் இருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான், வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம். உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்ச மடலை போல பிறையாக ஆகும் வரை சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒரு நிலவின் வளர்பிறையும் தேய்பிறையும் ஒரு மனிதனின் வாழ்வை அப்படியே பிரதிபலிக்கிறது. ஒருவன் சிறு குழந்தையாக பிறக்கிறான், பின்னர் சிறுக சிறுக வளர்கிறான். ஆரம்பத்தில் பலகீனமாக இருந்தவன் பின்னர் படிப்படியாக வலிமை பெறுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறையை கண்டவுடன் பின்வருமாறு துஆ செய்யும் வளமையை கொண்டிருந்தார்கள். اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى ربنا وربك الله. யா அல்லாஹ், நீ விரும்பியவாறும் நீ பொருந்திக் கொள்ளும் விதத்திலும் இந்த பிறை நிலவை எங்களுக்கு நீ பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இறை நம்பிக்கை கொண்டதாகவும் அமைதியான வாழ்வை தருவதாகவும் இஸ்லாமிய வழிமுறைகளை காட்டுவதாகவும் உதவிகள் பெறக்கூடியதாகவும் ஆக்கி அருள்வாயாக. எங்களது இறைவனும் பிறையே உனது இறைவனும் அல்லாஹுதான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். மேலும் அல்லாஹுவிடம் பின்வருமாறு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகத். அனைத்தையும் மறைத்துக் கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கேட்டுமாறு இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். அனைத்தையும் மறைத்துக் கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கேட்குமாறு இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான்.
அதாவது சந்திரன் முழுமையாக மறைந்துவிட்ட பிறகு அமாவாசை உள்ளிட்ட இருளில் நடக்கும் எல்லாவித தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தருவாயாக என்பது இதன் பொருளாகும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். யா ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா வ அஷார இலல் கமர் ஃபஇன்ன ஹாதா ஹுவல் காஸிக் இதா வகப். ஆயிஷாவே, இதன் தீங்கிலிருந்து நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள். ஆயிஷாவே, இதன் தீங்கிலிருந்து நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள் என்று சொல்லிவிட்டு சந்திரனை நோக்கி காட்டினார்கள். ஏனெனில் இந்த சந்திரன் முழுவதும் மறைந்துவிட்டால் மிகவும் கும்மிருட்டாக இருக்கும் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நன்கு சிந்தித்து பார்க்கும் திறன் கொண்டவர்களே, நிலவை குறித்த ஆராய்ச்சியில் உலகளாவிய வளர்ச்சியை நீங்கள் உற்று நோக்குங்கள். இத்துறையில் நமது ஐக்கிய அரபு அமீரக தேசமும் வியக்கத்தகு முன்னேற்றத்தை அடைந்து வருவதையும் நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். இது நம் தேசத்து ஆராய்ச்சியாளர்களை நன்கு உற்சாகப்படுத்துகிறது. மென்மேலும் அவர்களின் அறிவு பசிக்கும் ஆய்வுத்திறனுக்கும் ஊக்கமளித்துக் கொண்டே இருக்கிறது. மென்மேலும் நமது நம்பிக்கை வலுவடைந்து வருகிறது. நம்பிக்கையாளர்களின் இறை நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்களில் அவன்தான் சாந்தியையும் ஆறுதலையும் அளித்து அவர்களுடைய நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும்படி செய்தான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தம்மை படைத்தவன் மீதான முகத்துவமும் கண்ணியமும் இவர்களுக்கு மென்மேலும் உயர்ந்து வருகிறது. யா அல்லாஹ், உனது படைப்பில் உள்ள அத்தாட்சிகளை நன்கு சிந்தித்து பார்ப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. மகத்தான உனது கருணைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் எங்களை நீ வைப்பாயாக. பிரம்மாண்டமான உனது படைப்புகளை நன்கு உற்று நோக்குபவர்களாகவும் எங்களை நீ வைப்பாயாக. மிக பிரம்மாண்டமான உனது திருமுகத்திற்கும் மகத்துவம் மிக்க உனது அரசாட்சிக்கும் நாங்கள் அடிபணிந்து நடப்பவர்களாக எங்களை நீ வைப்பாயாக. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் கூறுகிறான், தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரம் முனீரா. அந்த ரஹ்மான் மிக்க பாக்கியமுடையவன். அவன்தான் வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்து அதில் சூரிய ஒளியையும் பிரகாசம் தரக்கூடிய சந்திரனையும் அமைத்தான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரழகை குறித்து பின்வருமாறு இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். قال رأيت رسول الله صلى الله عليه وسلم في ليلة يلحيان فجعلت أنظر إلى رسول الله صلى الله عليه وسلم وإلى القمر وعليه حلة حمراء فإذا هو عندي أحسن من القمر. மிகவும் தெளிவாக இருந்த ஓர் இரவில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். மறுபடியும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விண்ணில் இருந்த முழு மதியையும் உற்று நோக்கினேன். அவர்கள் சிவப்பு நிற அங்கியை அணிந்திருந்தார்கள். அந்நேரத்தில் எனக்கு அந்த முழு மதியை விட அவர்களே மிகவும் அழகாக தெரிந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிகவும் அழகாக தெரிந்தார்கள் என்று சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சந்திரனின் இத்தகைய பிரமாண்ட தன்மையும் அதன் ஒவ்வொரு நுணுக்கமான அம்சங்களும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள் அதிகரிக்கிறது. ஒரு பிறை நன்கு வளர்ந்து முடிந்து முழு மதியை காணும் போது, அதன் அழகில் நாம் லயித்து போகும் போது, மாபெரும் அந்த மறுமை நாளில் நடக்க இருப்பது பற்றிய சிந்தனை நமக்கு வருகிறது. இதனை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு இறை நம்பிக்கையாளர்களை வாழ்த்தி பேசுகிறார்கள். இன்ன அவ்வல ஜும்ரத்தி யதுகுலூனல் ஜன்னத அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ர் சும்மல்லதீன யலூனஹும் அலா அஷத்தி கௌகபின் இலக். சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள். சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள்.
பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள் விண்ணில் நன்கு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்று தோற்றமளிப்பார்கள். அவர்கள் மல ஜலம் கழிக்கவும் மாட்டார்கள், எச்சில் துப்பவும் மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். அவர்களுடைய சீப்புகள் தங்கத்தால் ஆனவை, அவர்களுடைய சீப்புகள் தங்கத்தில் ஆனவை. அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் கமழும். அவர்களுடைய நறுமணம் புகை போடும் தூப கலசங்கள் அகிலால் எரிக்கப்படும். அகில் என்பது நறுமண குச்சியாகும். அவர்களுடைய துணைவியர் அகன்ற விழிகளுடைய கன்னியராவார். சொர்க்கவாசிகளான அவர்கள் ஒரே மனிதனின் அமைப்பில் படைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தில் வானத்தில் முட்டும் விதத்தில் 60 முழம் உயரம் இருப்பார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நாளில் அவர்களின் முகங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். மேலும் அவர்களின் உள்ளங்கள் உற்சாக மிகுதியில் மகிழ்ச்சியுடன் இருக்கும். தங்களில் இறைவனை காணப்போகும் பேர் ஆர்வத்தில் இருப்பார்கள். அந்நாளில் சிலருடைய முகங்கள் மிக்க ஒளியுடன் மகிழ்ச்சியுடையவாக இருக்கும். அந்நாளில் சிலருடைய முகங்கள் மிக்க ஒளியுடன் மகிழ்ச்சியுடையவாக இருக்கும். அவை தங்கள் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருக்கும் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் நாளை மறுமையில் இறைவனை காண்பது குறித்து பின்வருமாறு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போது அந்த பௌர்ணமி இரவில் அவர்கள் முழு நிலாவை கூர்ந்து பார்த்தார்கள். இந்த நிலாவை நீங்கள் நெருக்கடியின்றி காண்பதை போன்றே உங்கள் இறைவனையும் மறுமையில் காண்பீர்கள். ஆகவே சூரியன் உதயமாவதற்கு முன்புள்ள தொழுகையிலும் சூரியன் மறைவதற்கு முன்புள்ள தொழுகையிலும் உறக்கம் போற்ற எதற்கும் ஆட்படாமல் இருக்க உங்களால் முடியும் என்றால் அவ்வாறே செய்யுங்கள். உங்கள் இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். அதாவது அந்த பௌர்ணமி நிலவை எவ்வித குறைபாடும் தடங்களும் இல்லாமல் முழுமையாக ரசித்து பார்ப்பதை போன்று நாளை மறுமையில் முஃமின்கள் தங்கள் இறைவனை காண்பார்கள். யா அல்லாஹ், சங்கை நிறைந்த உனது திருமுகத்தை காணும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மேலும் ஏற்றம் நிறைந்த உனது சொர்க்கத்தில் எங்கள் அனைவரையும் அனுமதிப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்கள் அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலீஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். வலதுக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹுவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிகப்பெரிய நற்செயலாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஆதலால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள்.
தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபியில் கரீம்.